ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒரு எம்எல்எம் கம்பெனி பற்றி போடலான்னு சொன்னேன். பட் என்ன சுச்சுவேஷன்னா, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அவங்க இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் அவங்க சென்ட் பண்ணலை. ஓகேவா? அதாவது அந்த கம்பெனியோட பிடிஎஃப் எதுவுமே அவங்க சென்ட் பண்ணலை. ஸோ அதெல்லாம் அவங்க சென்ட் பண்ண பிறகு தான் அந்த டீட்டெயிலை நான் கரெக்டாக எடுத்து எனக்கு வீடியோ போட முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் இன்னும் மேக் பண்ணலை. ஸோ அவங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கட்டும். கொடுத்ததுக்கப்புறமா நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கிளான் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கிளான் கேம்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த கிளான் கேம்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறதுனே தெரியலை. ஓகேவா? உண்மையாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ப்ளே பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கிளான் கேம்ஸ் எப்படி ப்ளே பண்ணே தெரியலை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் நாளைக்கு கிளான் கேம்ஸ் எப்படி ப்ளே பண்ணணும் அந்த வீடியோ நான் மேக் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் நைட்டு பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இது நாளைக்கு இந்த வீடியோ நாளைக்கு மார்னிங் நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஓகேவா? ப்ளஸ் அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ நைட்டு போடுவேன். அது இந்த கிளான் கேம்ஸ் எப்படி ப்ளே பண்ணணும், ஸோ அந்த டீட்டெயில் நான் கிளியர் பண்ணி நானும் அந்த கிளான் கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த வீடியோ நான் மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். என்னோடய அட்டாக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்படி தான் அட்டாக் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் அட்டாக் பண்ணுற வீடியோ மட்டும் போடலான்ருக்கேன். ஓகேவா? அதில் என்னோடய வாய்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ நான் எந்த மாதிரி அட்டாக் பண்ணுறேன், ஒவ்வொரு பேஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த பேஸை அட்டாக் பண்ணுறத நான் வீடியோ எடுத்து போடலான்ருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்குன்னா நான் வாய்ஸ் கொடுத்து பேசிடுவேன். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் மொத்தம் நம்ம கையில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நான் மொத்த டீட்டெயிலும் சொல்கிறேன். ஓகேவா? கம்பல்சரி எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு ஓவர் ப்ரெஷர் கொடுக்கல. ஓகே, டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சப்ஸ்கிரைபரே கம்மியாக இருக்குது. அதனால தான் சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறனால தான் நான் பெருசாக அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி எதுவும் கொடுக்கல. ஸோ எனக்கு கொஞ்சம் சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்காகவாவது நான் யாருடைய எல்லாருக்குமே ஒரு ஏம் பண்ணணும்ல ஒரு இதில் தான் நீங்கள் என்ன சேனலில் நீங்கள் கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய பிளானே. ஸோ அதுக்காகவாவது நான் அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா அந்த டீட்டெயில்ஸை டக்குன்னு வாங்கி உங்களுக்கு இது பண்ணிடுவேன். ஸோ அவங்களும் நமக்கு அந்தளவுக்கு இது பண்ணாத இது என்னென்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி. ஓகேவா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நமக்கு வியூஸ் அதிகமாக போகலை. அதனால தான் அவங்க நம்ம சேனலுக்கு பெருசாக மைண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேவா? நமக்கும் நல்ல சேனல் க்ரோத் ஆகி நிறைய வியூஸ் போகுதுன்னு சொன்னால் அவங்க கட்டாயம் இந்நேரம் நமக்கு மொத்த டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபாஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெஷர் நமக்கு அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு கொடுக்காத காரணமே நமக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் கம்மியாக இருக்கிறனால தான் அவங்க இந்த பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு மெதுவாக பண்ணாலும் பக்காவாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யாரும் பயப்பட வேணாம். கட்டாயம் நான் கண்டிப்பாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கணுன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.